8000க்கு டோக்கன், 8000க்கு டோக்கன். என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா, அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு. மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருங்க. இந்த டாஸ்மார்க்கில் சரக்கு அடிச்சு 15-20 லட்சம் பேர் என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்காங்க. செத்து போன சித்தப்ப பெரிய உயிரை வாங்கி கொடுத்துருங்க. கேவலம் கேவலம். 8000 ரூபா. இவர் ஐயா வந்து எடப்பாடி 10,000. ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ள எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், அதைவே கொடுப்பேன். அது எங்க அப்பா விவசாயி தான் தரணும், அவன் தான் தரணும். எப்படா நம்மளை ஏமாத்துறாங்க பாடுறா. படிச்சிருக்கோம்னு இங்க வாடா, இலவசத்தில் கொடுக்குற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாயின்னு கேட்கணும்ல. 10,500,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, 1 லட்சம் கோடி வட்டி, 10,500,000 கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? சாலையை சரியா போட்டாங்களா? பேருந்தை ஒழுங்கா ஓட்டினாங்களா? தடையில்லாம மின்சாரம் தந்தாங்களா? குடிக்க நீராவது தந்தாங்களா? படிக்க தரமான கல்வி, பார்க்க வேலை, இல்ல பார்க்க நல்ல மருத்துவம், எதையுமே செய்யாம எப்படா 10,500,000 கோடி கடன்? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம். இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். 8,000 ரூபா. அவர் 10,000 ஃப்ரிட்ஜ். அப்புறம் 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பு. இதுல இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, 2,500. சரிதான். எங்க மானம் இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுடைய மானத்தை வச்சு ஏலம் போட்டு தெரியுதா நீ? ஏதோ அறிவிச்ச சமூகம் யோசிச்சு பாரு. காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இதுக்காக எனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அலைபேசி எண் இருக்கு வாங்கி பேசு, இல்ல ஒரு கடிதம் மாதிரி போடு. ஆனா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும்னே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தமிழங்க இருக்கான், அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கணும். அதுக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் உரிமை இருக்கு, பறிக்கணும். ஏண்டா நீட்டுன்னு சொல்ற, நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரின்னு இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி. பார்ட்டி சேஞ்ச், பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை, ஒரே பாதுகாப்பு கொள்கை, ஒரே தொழில் கொள்கை, ஒன்றுதான். என்ன பொருளாதார கொள்கை? தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், 2 ஒன்றுதான். இவன் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். அவன் மசூதி கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கண்ட? இல்ல, காங்கிரஸ் திமுக வந்தாதான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப இறைமகன் இயேசுவை பாதுகாக்க மாட்டாப்ல. சும்மா ஒப்புக்கு போய் செவிச்சுக்கிட்டு இருக்க நீ. ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாரு. அதனாலதான்டா நீங்க திருப்பி இந்த திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் இறைமகன் இயேசு கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற பாரு, மன்னிக்கவே ஸ்ட்ரைட்டான நரகம்தான். என்ன சட்டில வச்சு வருது? அது நம்ம ஊர்ல தான், மேல இருக்காது. என்னத்தை சொல்லி அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறார். அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும் என்று நான் விரும்புகிறேங்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பத்த வச்ச தீயத்தான் 10 ஆண்டுகளா தூக்கிட்டு உன் மகன் கொளுத்தி எடுத்துக்கிட்டு வாரேன். நீ எனக்கு ஒண்ணும் சொல்லான்னு பரவாயில்ல, தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு போயிட்டு இருக்க. இந்த குரல் வலையில ஒருத்தன் பாட்டு கேட்க, தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அந்த கலப்பை எந்த கலப்பை? இந்த கலப்பு தான்.
நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்களென்று உலக பிதா சொன்னபோது இயேசு ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார். என் அன்பு சொந்தங்கள், என் ஆறுயிர் தம்பி தங்கைகள், நிலங்களை உழுவது போல் உங்கள் மனங்களையும் உழுங்கள். நல்ல விதையை, தூய அரசியலுக்கு, தூய ஆட்சிக்கு, புரட்சிகர அரசியல் விதையை உங்கள் உள்ளங்களில் தூவுங்கள். கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எத்தனை வருஷம் தேடுறேன் மையன்? 10 வருஷமா தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கேன். அதுல 36 லட்சம் மானத்தமிழ் மக்கள் இந்த மகனை தேடி வராங்க. வருவ நீ வருவ சொல்றாருல இறைமகன், உனக்கு முன்பாக நான் செல்கிறேன்னு. எனக்கு முன்பாக போயிட்டு இருக்காரு. நீ ஒழுங்கா போடல ஓட்டு, என்ன சட்டி தான், இது கன்ஃபார்ம். சிந்திச்சு பார்த்து எதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாறுங்க. கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி நிகழ்ந்தது மாறுதல். ஒற்றை வளரால் உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும். மகத்தான மாற்றத்தை செய்ய முடியும். இதுவரைக்கு காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். அவர்களின் வெற்றி சாதாரண செய்தி. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் பெரும் புரட்சி, மாபெரும் மாறுதல். கிள்ளியூர் தொகுதியில என் தம்பி ஹிம்லர் நிக்கிறான். அவனுக்கு இணையான ஆற்றல் மிக்க ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வேட்பாளரை சொல்லு. என் தம்பி நீ அவனுக்கு ஓட்ட போட்டுறான்னு சொல்றேன். யாரையா சொல்லு. ஊரா திருட்டு பையன், அயோக்கிய பையன், மல்ல மாதிரி பையன். போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடுகட்ட பண நாயகம் கேலி பண்ணி சிரிக்கிதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாவம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்ட நீயும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. பாருங்க, மகத்தான தலைவன், தன்னலமற்ற தலைவன், குடிக்க வச்ச தலைவர்களுக்கிடையே நம்மளை படிக்க வச்ச நம் தாத்தன் காமராஜர் உழவி நின்று வென்ற மண் இது. அந்த மண்ணிலே அவன் பேரங்க நிற்கிறான், நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று.